ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேர்ள் ரூல்ஸ் உடைய எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல தான் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பிரேக்கப் ஆச்சுங்கிறத காட்டுறாங்க. பம்பியை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றா. அதுவும் நம்ம பிரேமுக்காக தான் வெயிட் பண்றா. ஆனா பிரேமை காணோம். ஸோ டென்ஷன் ஆனவ கால் பண்ணி பார்க்குறா. கால் பண்ணா பிரேம் எடுத்து என்ன சொல்றானா, நான் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லும்போது இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் டென்ஷன் ஆகுதுன்னா, இன்னைக்கு பம்பியோட பர்த்டே. ஸோ பம்பியோட பர்த்டே அன்னைக்கு அவ கூட இருக்கணும்னு நினைப்பா இல்லையா. இன்னைக்கு கூட ஒர்க்குன்னு போயிட்டாளேன்னு சொல்லி இவ டென்ஷன் ஆகி பேச, அதுக்கு அவ என் மேல கோவமா இருக்கியாமா, சாரி, இது மாதிரி காலேஜில் ஃபைனல் இயர்ல ஸோ எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண நினைக்கல, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்ல. ஸோ ஒர்க் விஷயம் அவள் கெரியர் விஷயங்கிறதுனால இவ்வளோ சரி ஓகே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பார்த்துட்டு சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்க, இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, டைம் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலி அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. சரி நம்மளும் கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துக்கு பிரீம் கேக்கோட வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கேக்கை பார்த்த நம்ம பம்பியை பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகலை. ஏன்னா அவங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. லெட்ஸ் பிரேக்கப்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. என்னது பிரேக்கப்பா, அந்த அளவுக்கு இப்போ என்னாச்சுமான்னு சொல்லி இவங்க கேட்க, இன்னும் என்ன ஆகணும், என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறேன்னு சொல்லி அவங்க கேட்கும் போது, நீ தானே சொல்லியிருக்க ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட், நீ அதை ஃபஸ்ட்டு பாருன்னு சொல்லி, அதனால தான் நான் அதை பார்க்க போனேன்னு சொன்னா. அதுக்கு பம்பி என்ன சொல்கிறான்னா, சரி உனக்கு ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட்னா அப்போ நான் எங்கே இருக்கேன், நான் உன் லைஃப்பில் எங்கே இருக்கேன், நான் உனக்கு வேணவே வேணாமாங்கிற மாதிரி இவங்களும் கேட்குறாங்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆன நாளையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஒர்க்குன்னு ஒர்க்லேயே தான் பிஸியாக இருக்கேன், என்னைக்காச்சும் உனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு எனக்காக நீ பண்ணியிருப்பியான்னு சொல்லி இவங்க கேட்க, சாரிம்மா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண நான் கற்றுக்கிறேங்கிற மாதிரி பிரேமும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. ஆனால் எதையும் அவள் காதலாக வாங்குற மாதிரி தெரியல. எனக்கு இது பத்தலை, உனக்கு புரியுதா இல்லையா, நீ எனக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி எனக்கு பத்தவே மாட்டேங்குது. எனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க என்னை முழுக்க முழுக்க எனக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். நான் உங்ககிட்ட அதை கூட எதிர்பார்க்கல. ஏன்னா உன்னோட கெரியர் முக்கியம், அதனால சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எந்த இடத்துலையுமே நான் உன் லைஃப்பில் இல்லைன்னா அது எப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்க பிரேமுக்கு அழுகையாக வருது. ஸோ பிரேம் அழுதுகிட்டே, இந்த டைம் இப்படி நடந்துருச்சு, நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காது, நான் உன்னை கண்டிப்பாக கேர் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு பிரேம் சொல்ல, இவங்க எதையுமே கேட்குற மாதிரி தெரியல. ஸோ அங்கேருந்து கேக்கை எடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் என்னுடைய பர்த்டே விஷ் என்னென்னா, நீ நினச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கணும், உன்னோட கெரியரில் நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட இவங்களுக்காக தான் ப்ரே பண்ணிக்கிறாங்க. ப்ரே பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்படியே இருக்க முடியாது, நான் பிரேக்கப் பண்ணுறேன், மறுபடியும் நீ எப்போ ஃப்ரீ ஆகுறியோ, உன் கெரியரில் நீ எப்போ பெரிய ஆள் ஆகுறியோ அப்போ திரும்ப நீ வா, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் பேச்சப் ஆகிக்கலாம், இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் இவங்களுடைய பிரேக்கப் நடந்திருக்கு. ரொம்ப நாள் பொறுத்து பார்த்துட்டு தான் பம்பி அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ பம்பியும் பிரீமியும் ப்ரெசன்ட் டேல காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பப்புக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஹக் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, அது இதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்க இந்த இடத்துக்கு மின்னும் இருக்கா அதே பப்பில். ஸோ அந்த பப்பை வச்சுருக்கவங்க வந்து இவங்க ஃப்ரெண்டு தானே, பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பம்பியும் பிரீமும் வந்து எங்களுக்கு காக்டைல் வேணும்னு கேட்க, அவங்களும் அதை ப்ரிப்பேர் பண்ண, ஐயோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களாங்கிற மாதிரி அவளும் பார்க்குறா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பம்பி கிளம்ப, அப்போ இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. அதுலேயும் மென்னு தான் ஓவராக கலாய்க்கிறா. நேற்று வரைக்கும் அவள் உனக்கு மோசமான ஆளாக இருந்தா, இன்றைக்கி அவள் நல்லவளாக மாறிட்டாளா உனக்கு, அவளே உன்னை எப்போ கழட்டி விடுவான்னு தெரியல, பிடிச்சதுக்கப்புறம் ஊறுகாயை தொட்டுக்கிற மாதிரி உன்னை தொட்டுக்கிறா, நீனும் போறியங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பார் வச்சுருக்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் லவ்வில் இதெல்லாம் சாதாரணமான விஷயம், என்னையும் என் கேர்ள் ஃப்ரெண்டு எடுத்துக்கோ, இப்படி தான் இருந்தோம், இப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. பிரேமா இப்போ அந்த இடத்த விட்டு போக, அதுக்கப்புறம் அந்த பார் வச்சிருக்கிற லேடியும் இன்னும் பேசிக்கிறாங்க. ஏய் நீ அவளோட ஃப்ரெண்டு, நீ ஏன் இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற, அது அவளோட லைஃப், அவளுக்கு பார்த்துக்க தெரியாதா. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பார் வச்சிருக்கிற லேடி என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு இதே பாரில் தானே மின்னுக்கும் ப்ராவுக்கும் இல்லை ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஸோ அதை இப்போ சொல்கிறாங்க, நீ எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொன்னதும் எதுக்கு பே பண்ணணும்னு சொல்லி கேட்க, நீ அன்னைக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டல அது எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு தான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா பே பண்ணு, என்னுடைய
பாரு நீ யூஸ் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி பேச இவ ஷையாக ஃபீல் பண்ண அந்த இடத்துக்கு ப்ராவரா வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டு அப்படியே 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறா. இப்போ ப்ரா அங்கே தூரமாக நிற்க இவ பார்த்து ரசிக்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இது போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஷாஷாவை காட்டுறாங்க. அவள் ஏதோ ஒரு இதுக்கு ஆட் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த ஆட் ஃபிலிமில் நடிச்சிட்டு இருக்கும்போது வாவ் கிரேட், அடுத்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது யாராக இருக்கும்? நம்ம ஸ்டைலிஷ் தான். ஸோ அப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக என்னுடைய ஸ்டைலிஷ் சொன்னால் கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போது அப்படியே நம்ம கோரியா கையும் பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஷாஷா, நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ என்ன இப்படி பண்ணுறன்னு சொல்லி கேட்டா, இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது தான். ஒரு ஸ்டைலிஸ்ட்டு ஒரு மாடலுக்கு ட்ரெஸ் போட ஹெல்ப் பண்ணுறதுலாம் யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ அதை ஒன்று அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கங்கிற மாதிரி இவ சொல்ல. சரி இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்க, எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா, உனக்கு இப்படி ஹை பேயிங் ஜாப் வாங்கி கொடுத்துருக்கனே, இதுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியான்னு சொல்ல அவங்களும் தேங்க்ஸ் ஃபார் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை நான் எப்படியாவது இந்த கெரியரில் பெரிய ஆளாக்கணும்னு நினச்சி உழைக்கிறேன் தெரியுமா, அதுக்காக தான் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்ல கோரியா கண்டுபிடிச்சிடுறா. நீ எதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு எனக்கு தெரியாதா, நான் ஒன்று அந்த மாதிரி பொண்ணு இல்லை, சான்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், அதுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ஏதாவது பண்ணுவேங்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷாஷாவை வேலையை காட்டுறா. அப்படியே அவங்க மேலே கையை வைக்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க இவளை ஸ்டாப் பண்ணி, ஷாஷா நம்ம ரூல்ஸ் என்ன, பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி நடந்துக்கூடாது, ப்ரைவேட்டில் அப்படி இருந்துக்கலாம், தப்பு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இரு, நம்ம இங்கே ஒர்க் விஷயமாக தானே வந்திருக்கோம், ஒர்க்கை பாருன்னு சொல்லிட்டு அவள் வெளில போக ஷாஷா சிரிச்சுக்கிட்டே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறான். முன்னே ப்ராவை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி ட்ராப் பண்ண வரும்போது என் ரூமில் என் ஃப்ரெண்டு இருப்பா, பூம் அவ பேரு, பூம் இருப்பா, இல்லைன்னா நான் நாங்கள் கூட்டிட்டு போகன்னு சொல்ல அதுக்கு இட்ஸ் ஓகே, இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கிஸ் இல்லையான்னு சொல்லிட்டு கிஸ் கேட்டு வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ அங்கே ரூமுக்கு போனேன். ப்ராவை பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு சொன்னால பூமுன்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசுகிறா. எப்படி இருக்க, எப்போ பார்த்தாலும் அவள் கூடயே வர, நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க நோன்னு சொல்லிட்டு ப்ராவும் சொல்கிறா. கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் அவ்வளோதான், மற்றபடி டேட் பண்ணலங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நீ அவளை எந்த மாதிரி பாக்குறன்னு தெரியல, ஆனா அவ உன்னை எப்படி பாப்பா தெரியுமா, அவ ஜஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிக்கலான்னு பாப்பான்னு சொல்ல ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு ப்ராவும் கேட்கறா. ஏன் உனக்கு புரியல, ஏன்னா இப்பதான் அவளுக்கு பிரேக்கப் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாம அவ ஒரு ஸ்ட்ரைட் கேளு, அவளுக்கு தேவையில்லாம் நீ கிடையாது, ஜஸ்ட் இப்போ அந்த பிரேக்கப்ல இருந்து வெளில வரணும் அவ்வளோதான், அதுக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி அவ சொல்ல இவன் என்னமோ நம்மள பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி இருக்கேன்னு நினைச்சா அவ என்ன சொல்றானா, சரிம்மா அவ எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டோம், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல இப்போ எதுக்கு இப்படி கோவப்பட்டு இப்போ பேசினான்னா, அந்த பூமுங்கிற ஃப்ரெண்டு இப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே தடவிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறா. ஆக்சுவலி அவளுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறா. அதனால இவன் மூஞ்சில் அடித்த மாதிரி அவள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவ்வளோதாங்கிற மாதிரி இவன் இந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறா. பிரேமும் பம்பியும் ஒன்று சேர்ந்ததுலேருந்து 2 பேரும் பண்ணுற அலப்பறை தாங்க முடியல. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அதுக்குன்னு ஒரு ரெகுலர் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ் கோடில் தான் நம்ம பம்பி வரா. எல்லாத்தையுமே சின்ன பிள்ளைங்க மாதிரி தானே அவள் பண்ணுறா. ஸோ அப்படி வரும்போது பிரேமாவிலேயே ஃபோட்டோ எடுக்க இவ்வளோ போஸ்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. பம்பி என்ன சொல்கிறானா, நான் இதை ப்ளே பண்ணி ரொம்ப நாளாகுது, எனக்கு வருமா இல்லையான்னு கூட தெரியலையேன்னு சொல்ல அதெல்லாம் வரும், இதில் என்ன இருக்குது, இதை நீ ப்ளே பண்ணினா பாடிக்கு ரொம்ப நல்லது, என்டோர்ஃபினுக்கு நல்லது, உனக்கு ஹாப்பி ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், அவங்க கூட இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வா விளையாடலாம் வான்னு சொல்லிட்டு விளையாட கூப்பிட்றாங்க. அதுவும் நம்ம பிரேமை பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்களாம், ஒரு அத்லட் லெவலுக்கு. ஸோ என்ன நீ பீட் பண்ணி காட்டு பார்க்கணும்னு சொல்ல அதுக்கு பம்பி இது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக நான் அவனை பீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ளே பண்ணுறாங்க. அதில் நம்ம பம்பி வின் பண்ணிடுறான். நான் அப்போவே சொன்னேன்ல பம்பியை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ தோத்துட்டியான்னு சொல்ல நான் உனக்கு ஈஸியாக ஆயிட்டேன், அதனால தான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்ல பிரேம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு தெரியுமா, தோல்வியை ஒத்துக்கணுங்கிற மாதிரி சொல்ல சரி நான் ஒத்துக்கிறேன், இப்போ நீ ஜெயிச்சிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வேணா உன்னை ஸ்பாவுக்கு கூட்டிகிட்டு போகவா, இல்லைனா ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகவா, எங்கே போகலான்னு சொல்லி கேட்க இதெல்லாம் நானே பண்ணிப்பேன், வேறு ஏதாவது சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பம்பி
பம்பியே சொல்றா, எனக்கு உன் கூட உன் ரூம்ல தூங்கணும்னு சொல்லி சொன்னதும், கண்டிப்பா தூங்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அதுவும் இவங்க பாத்தப்ல உட்காந்து அந்த கேக்குக்காக கேண்டில ப்ளோ பண்ணாங்க இல்லையா, அந்த ஞாபகம் வந்துச்சு போல பிரேமுக்கு. ஸோ அதை வந்து பம்பி கிட்ட சொல்ல, பம்பியும் நானும் அதை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல, அப்ப நம்ம கேக் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் கேக் சாப்பிட பிளான் பண்றாங்க. கோரியாவை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஷாஷா வீட்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. சம்பவம் நடந்திருக்கும் போல. ஏ அதுக்குள்ள கிளம்புறியா, இன்னும் கொஞ்ச நேரம் இரான்னு சொல்லி சொன்னா. இல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஒரு மாடலுக்கு அவுட்ஃபிட் தரணும், அதுக்கு நான் இன்னைக்கே போயிட்டு ரெடி பண்ணணும்னு சொல்ல, இவங்க உடனே இரு நான் உன்னை ஒரு ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து வந்து ஹக் பண்றாங்க. உண்மையிலே ஷாஷாவுக்கு இவன் மேல லவ் தான் இருக்கு. போதும் போதும் என்னை விடுன்னு சொன்னாலும் விடாம திரும்ப திரும்ப ஒரு ஹக் பண்றா ஷாஷா. இப்படி ஹக் பண்ணிட்டே இருக்கும் போது இவளுடைய மேனேஜர் இவ ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஷாஷான்னு கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்ததும் சரி நடந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு ஃபேஷன் வீக், இன்னைக்கு நீ கிளம்பணும், இன்னைக்கு உனக்கு ஒர்க் இருக்கு, அதை மறந்துட்டு நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி ஷாஷாவை திட்டு, ஐயோ ஓன் சாரி நான் மறந்தே போயிட்டேனேன்னு சொல்லிட்டு, இங்கே இரு கோரியா நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க குளிக்க போறாங்க. அப்போ ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா, அந்த டைம்ல ஷாஷாவோட ஃப்ரெண்டு கோரியாவை ஒரு மாதிரியா ட்ரீட் பண்றா, ஒரு மாதிரி பேசுறா. நான் உன்னை இப்பவே வான் பண்றேன், ஷாஷா உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால நீ அவளை லவ் பண்ணுறான்லாம் நான் தயவு செய்து நினச்சிக்காத. சத்தியமாக உன் மேலே சீரியஸ் எல்லாம் அவள் இருக்க சான்ஸே கிடையாது. அவள் ஜஸ்ட் ஒரு ஃபன் தான் பண்ணுவா எல்லாருக்கிட்டேயும். அது மட்டும் இல்லாமல் அவள் டேட் பண்ணுற கேர்ள்ஸ்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் மாடல்ஸ். அவங்கக்கிட்டேயே அவள் மயங்கலை, உங்ககிட்டயே மயங்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறா. அதுக்கு கோரியா தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். நான் ஒன்றும் அவகிட்ட அவ்வளோ க்ளோஸாக இல்லை, நானும் ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் அவள் கூட இருக்கேன், ஸோ டோன்ட் வரின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப. அந்த நேரம் மேலேருந்து ஷாஷா வந்து கோரியா எங்கன்னு சொல்லிட்டு கேட்க, அவள் உனக்காகலாம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை, எப்போவோ கிளம்பிட்டா, நீ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையிடாத, உன்னோட கெரியரை கெடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் பண்ணேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, கோரியாவை நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போகிறா. இப்போ நம்ம மின்னையும் பிராவையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட அவங்களுடைய ஃபோட்டோவை சேல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது நம்ம பிராவுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் சேல் பண்ணுறா அவளுடைய ஷாப்லேருந்து. ஸோ அதை அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு மின் அதை ஃபோட்டோ எடுக்கிறா. அதை வாங்குறவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறான்னு போகும்போது இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக ப்ரா தான் ஹக் பண்ணுறா, தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காண்டாக்டை வாங்கி கொடுத்ததுனால இவகிட்ட நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது மின்னுக்கிட்ட. ஸோ அதில் ஒரு காண்டாக்ட் தான் இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் சேல், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இவளும் வாழ்த்து சொல்கிறா. ஸோ இப்போ இவங்களுடைய ஒர்க் இங்கே முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து இவங்க கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பம்பி பேட்மிண்டன் விளையாண்டதில் அவளுக்கு காலில் ஏதோ லைட்டாக அதாயிடுச்சு போல். அதை நம்ம பிரேம் வந்து அப்படியே கையால் பிடிச்சி வச்சுக்கிட்டு, இந்த இடம் வலிக்குதாமா அந்த இடம் வலிக்குதாமான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாலுங்க இப்போ எப்படி இருக்காளுங்க பாருங்கள். அப்படியே பிடிச்சி விட, அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் வலிக்கலை, நீ என்னை கேர் பண்ணுற பார்த்தியா, அதுக்காகவே வலிக்குதுன்னு சொல்லணும் போல் இருக்குங்கிறா. இந்த பைத்தியக்காரத்தனத்தை எல்லாருமே பண்ணுவோம்ல, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை கேர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வேணே நமக்கு தலையை வலிக்குது கையை வலிக்குதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பம்பி பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதான் வேணுமாம்மா உனக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சம் போது பம்பி என்ன சொல்கிறான்னா, நீ என்னை இவ்வளோ கேர் பண்ணுவ, என்னை இவ்வளோ சீக்கிரம் உனக்குள்ளே எடுத்து பண்ணி தெரிஞ்சிருந்தேன்னா நான் எப்போவோ உங்ககிட்ட வந்திருப்பேன் பிரேம், இவ்வளோ நாளாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, லைஃப் லாங் இதை நான் ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறா. சரி நடந்ததை விடு, இதுக்கப்புறம் நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன் ஓகே வாங்குற மாதிரி சொல்ல 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணுற அந்த நேரம் பார்த்து மின்னு உள்ளே வர, மின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, டக்குன்னு திரும்பி 2 ஷூவை கழட்டுற மாதிரி கழட்டி இவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் பம்பி என்ன பண்ணுறா, ஹாய் மீனுன்னு சொல்லி ஹாய் சொல்ல இவளும் ஹாய் பம்பின்னு சொல்லிட்டு வரா. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பம்பி அங்கேருந்து கிளம்புறா. அவள் கிளம்பி போனதுக்கப்புறம் மின்னு வந்து ஏய் லூஸு, அவள் உன்னை என்ன மாதிரி வச்சு செஞ்சுருக்கா, அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கிறியே, இன்னும் கொஞ்சம் நாளில் உன்னை கழட்டி விட்டுட்டு போகிறா, அது கூட தெரியாமல் இப்படி நடக்கிறியேன்னு சொல்ல அப்போல்லாம் எதுவும் நடக்காது, அவளுக்கு லெகு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு, அதை நான் சரி பண்ணினேன் அவ்வளோதாங்கிற மாதிரி இவ்வளோ சொல்கிறா. சரி ஒழுங்காக இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி மின்னும் சொல்லிட்டு இப்போ பிரேம் என்ன சொல்கிறான்னா மின்னுக்கிட்ட, எங்கள் கதை இருக்கட்டும் உன் கதை என்னாச்சுமா, ஒரு ஸ்ட்ரைட் கேளு லெஸ்பியனாக மாறுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, உன்னுடைய இதுக்காக நீ அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்காதங்க
போறியாங்கிற மாதிரி இவ கிண்டலா சொல்ல, ஏய் நான் ஒன்றும் யூஸ்லாம் பண்ணல, எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் நானா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ இங்கே ஒரு கான்செப்ட், இங்கே ஒரு பொண்ணு பாடுறதுக்காக வரா, அதுக்காக இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே இடத்துக்கு ஷாஷா கோரியாவை இன்வைட் பண்ணியிருப்பா. ஸோ கோரியாவும் இவ கூட வந்திருக்கா. ஷாஷாவும் கோரியாவும் சேர்ந்து வந்தாலும் ஷாஷாவுக்கு தானே அங்கே நிறைய ஃபேன்ஸு. ஸோ அவங்களாம் வந்து வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. இவளுக்காக வெயிட் பண்ணி கோரியாவுக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ நான் போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அவளை தடுத்து நிறுத்தி, ஏய் நான் என்ன பண்ணுறது, என் ஃபேன்ஸ்லாம் அப்புறம் வரதானே பண்ணுவாங்க, நீ என்னை டேட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் போதுமா, என் பின்னாடி வர என் ஃபேன்ஸையும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல, ஏய் டேட் பண்ணுறோமா, நாம எங்கே டேட் பண்ணுறோங்கிற மாதிரி இவளை சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹாய் ஷாஷான்னு சொல்லிட்டு ஒரு ஆள், ரெண்டு பேர் பிரீமும் பம்பியும் தான் வராங்க. பம்பி வந்து என்ன சொல்கிறான்னா, ஏ ஷாஷா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி ஷாஷா சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, லவ் பண்ணால் சூப்பராக இருக்குமேங்கிற மாதிரி பம்பி சொல்ல, எனக்கு ஒன்றும் உன்னோட அட்வைஸ் தேவையில்லை, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை நானே பார்த்துப்பேன், எனக்காக யாரும் ஆள் பார்க்க வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ரெஸ்ட் ரூம் போயிடுறா. அவள் பின்னாடியே கோரியான்னு கூப்பிட்டுக்கிட்டு நம்ம பம்பியும் போயிடுறா. அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போனதும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முன்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஷாம்பைன் குடிக்கிறதுக்காக போக அந்த இடத்துல ஒரு பொண்ணு பார்த்துட்டு இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறா. இவ பேசுறது என்னன்னு புரியுது. ஸோ அந்த நேரம் அங்கே ப்ரா வர, இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல அந்த பொண்ணு அதை நம்பவே மாட்டேங்கிறா. இதெல்லாம் என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்ல, என்ன பண்ணா நீ நம்புவோமான்னு சொல்லிட்டு டக்குன்னு ப்ராவுக்கு இவங்க கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்புறியான்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் நம்புகிறேன், இருந்தாலும் சிஸ்டர் மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது, நம்பி தான் ஆகணுங்கிற மாதிரி நம்புகிறாங்க. இப்போ ப்ரா என்ன சொல்கிறான்னா, நீ வந்து மற்றவங்ககிட்ட என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கிஸ் வேறு பண்ணிட்டேன், இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது சீரியஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் இன்னொருத்தவங்களை லவ் பண்ண முடியாது, என் ரெப்புடேஷனே கெட்டு போச்சுங்கிற மாதிரி ப்ரா சொல்ல, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு கிஸ் வேணும், கிஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கோரியாவை பார்த்துட்டு பம்பி போனா இல்லையா, அங்கே போயிட்டு என்ன பேசுகிறான்னா, இவ வந்ததுமே கோரியா டென்ஷன் ஆயிடுறா, திட்ட ஆரம்பிச்சிடுறா. எனக்கு யார் கூடயும் சண்டை போட விருப்பம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்டயே என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட வரலம்மா, பேச தான் வந்தேன், நாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடக்கூடாது, நீ இன்னும் திரும்பி வருவான்னு நினச்சிட்டு இருக்கியா, அது சான்ஸே கிடையாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம், நீ சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி பம்பி கேட்க, அதுக்கு அவங்க, நீ என்னை குத்தி காட்டி பேசுறதுக்கு தான் வந்திருக்க, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, பம்பி உனக்கு ஷாஷா தான் கரெக்டாக இருப்பா, ஏன்னா நானும் அவளும் ஒரே கேரக்டருங்கிறதுனால சொல்கிறேன், அவள் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அதை வச்சு சொல்கிறேன், அவள் உனக்கு கரெக்டாக இருப்பா, நாங்கள்லாம் ஒரு ஆளை பிடிச்சோன்னா விடவே மாட்டோம், மற்றவங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு டாய்ஸ் மாதிரி தான், ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எங்களுக்கு மட்டும் பிடிச்சவங்க, அவங்கள நாங்கள் யாருக்கிட்டையும் விட்டு தர மாட்டோம், அதே மாதிரி தான் ஷாஷாவும் உன்னை யாருக்கிட்டையும் தர மாட்டா, நீ அவளுக்கு ஓகே சொல்ற வரைக்கும் உன்னை விடவே மாட்டாங்கிற மாதிரி இவ எக்ஸ்பிளைன் பண்றா. இவ சொல்லிட்டு போனது கோரி அப்படி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. இப்போ கான்செப்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கான்செப்டுக்கு யாரா வரா, யார் இந்த பாடகின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அஸ்த சீரீஸ்லேருந்து ஆல்ரெடி ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா, இப்போ அவளுடைய பேர் அந்த டாக்டர் பொண்ணா இருப்பா இல்லையா, அவள் தான் இங்கே பாட வரா. ஸோ இப்போ அவங்க வந்ததும் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அவள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சாங்கை தான் நான் ப்ளே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவ பாட ஆரம்பிக்க, அந்த சாங்கை கேட்டு அங்கே இருக்கிற எல்லா பேரும் அவங்கவுங்க பேர் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஹக் பண்ணுறது, அந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க ஷாஷாவுக்கும் கோரியா கிட்ட அடி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ கோரியாவோட ஷோல்டரில் கையை போட கோரியா அதை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டி விட்டுருது. இப்போ பம்பியும் பிரீமும் அந்த இடத்துல டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, அங்கே வந்து மியூசிக் வீடியோவை நல்லா கவனிச்சியா, எதுக்காக இங்கே வந்தோங்கிற மாதிரி சொல்லி கேட்க, இந்த கான்செப்டை வச்சு ஒரு புது கான்செப்ட் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கேர்ள் ஃப்ரெண்டால் முடியும், கண்டிப்பாக அவள் நல்லா பண்ணுவாங்கிற மாதிரி இவளும் சொல்ல, நீ ரொம்பவே எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்ன மாதிரியே தான் ஷாஷாவும் பயங்கர டேலண்டாக இருக்காளன்னு சொல்லி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி சொல்ல, என்ன அவள் கூட கம்பேர் பண்ணாதன்னு சொல்லிட்டு இவ திட்டுறா. ஏன்னா இப்போ அங்கே அக்கம் பக்கம் உள்ளவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அப்படி எடுக்கும் போது பிரீமா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம போகலாங்கிற மாதிரி பேச, அப்போ தான் இவ சொல்கிறா, நீ ஃபேமஸ், ஒன்ன மாதிரியே ஷாஷாவும் ஃபேமஸான ரெண்டு பேரை ஃபோட்டோ எடுக்க தானே செய்வாங்கன்னு சொல்லி சொன்னதான்.
என்ன அவ கூட கம்பேர் பண்ணாத நீ ஒரு டென்ஷன் ஆகுறா. அதுக்கு நம்ம பம்பி என்ன சொல்கிறான்னா, இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிற, அவளும் உன்ன மாதிரி ப்ரிட்டியா, பியூட்டிஃபுல்லா, க்யூட்டா, டேலண்டடா, எல்லாத்துலேயும் ஆக்டிவா ஒன்றை மாதிரியே இருக்கா. அதனால தான் சொன்னேன்னு சொல்ல. என்னை திரும்பவும் சொல்கிறேன், அவள் ஒரு மாடல், நான் ஒரு டேரக்டர், என்னன்னு கம்பேர் பண்ணாதன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போது கோரியாவும் இவங்களும் நின்றுட்டுருக்கும் போது ஷாஷா என்ன பண்ணுறான்னா, அந்த பாடகி கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. அவங்க ரொம்பவே க்ளோஸாக பேசுகிறாங்க. ஆல்ரெடி ஷாஷாவுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஏதோ இருந்திருக்கும் போல். நல்லா சிரித்து பேசுகிறாங்க. பேசும்போது அதே கேண்டோவில் தான் இருக்கியான்னு சொல்லி கேட்டால், ஆமாம் அதே கேண்டோ தான் சொல்லிட்டு இவங்களும் சொல்ல. அப்போ நம்ம கோரியாவை பார்த்து, இவ யார், அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவ சேன்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயத்த சொல்ல வரதுக்குள்ள கோரியா முந்திக்கிட்டு, இல்லை இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறா. இது எல்லாமே அவளுக்கு புரியுது. இவளுங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு இவளுங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அவளுக்கு நல்லாவே புரியுது. ஸோ என்ன சொல்கிறான்னா, கோரியாவை நாங்கள் பார்ட்டி பண்ண போகிறோம், ஸோ பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறியான்னு சொல்லி கேட்க, மூஞ்சில் அடித்த மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுது கோரியா. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேற போகுது. ஸோ அவள் போகிறாளேன்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஷாஷாவும் எழுந்து போக, டாக்ஸியே பிடிச்சி டாக்ஸியில் ஏறி போக போகிறா. அப்போ வந்து ஸ்டாப் பண்ணி, கோரியா எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணு, என்னால் இதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாதுங்கிற மாதிரி கிளம்ப. அதை புரிஞ்சுக்கிட்ட ஷாஷா, உனக்கு இப்போ என்ன ஜலஸாக இருக்குது, என்னையும் கிறிஷையும் பார்த்து ஜலஸாக இருக்குது அவ்வளோதானன்னு சொல்லி கேட்குறா. ஜலஸா? உன்னை பார்த்தா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணுற, நான் என்ன அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் நான் வீட்டுக்கு போகிறேன். இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், உன் கேண்டோவுக்கே வரமாட்டேன்னு சொல்ல. இப்போ கேண்டோவுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றா. சான்ஸே இல்லை, இனிமேல் எப்போவுமே உன் கேண்டோவுக்கு வரமாட்டேன், இதுக்கப்புறம் நிறுத்த போகிறேங்கிற மாதிரி இப்போ சொல்லிகிட்டு இருக்கா. ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, நம்ம போய் பேசிக்கலாம் வான்னு சொல்லி திரும்ப திரும்ப கையை பிடிச்சி இழுக்கிறா. இவன் வரா மாதிரி தெரியல. அப்படியே பிடிச்சி இழுத்து ஒரு ஹக் பண்ணி கிஸ் பண்ண போகிறா. தள்ளி விட்டுட்டு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் சும்மா இருப்பேன்னு நினச்சேன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்போ வீட்டுக்கு போன நம்ம பம்பியையும் பிரீமியும் பார்த்தீங்கன்னா பயங்கர போதையில் இருக்கா பம்பி. ஏன்னா பிரீமி எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் குடிக்கிறா பம்பிக்காக, அவளை கொண்டு வந்து வீட்டில் விடணுங்கிறதுக்காகவே. நீ இன்னும் அப்படியே இருக்க பாரு, எனக்காகவே குடிக்காமல் இருக்க, என்னால் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிறா. அவள் எங்கேயும் போக ட்ரை பண்ணுறா, விடாமல் திரும்ப திரும்ப பிடிச்சி ஹக் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கா இவளும். இப்போ நம்ம பிரேமும் பம்பியும் சேர்ந்து ஒரு சில லவ் டயலாக்லாம் பேசிக்கிறாங்க. அதுலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீ தான் என்னுடைய ஃப்யூச்சர், நீ மட்டும் என் லைஃப்பில் இல்லைன்னா என்னுடைய ஃப்யூச்சர் ஹாப்பியாகவே இருக்காதுங்கிற மாதிரி பிரேம் அவகிட்ட சொல்ல, அதுக்கு இவ என்ன சொல்கிறான்னா, உனக்கு பெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவார்டு கொடுக்குற அளவுக்கு உன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்த்ததே கிடையாது, உன்னை பீட் பண்ண ஆளே கிடையாது, என்னுடைய பெர்மனன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னா அது நீ தானே பேசிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் கிஸ் பண்ண ஹக் பண்ண அப்படியே அங்கே ஒரு ரொமான்ஸ் சீன் நடக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.